கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும், இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் மகிழ்ந்து கர்த்தருக்குள் கூறுவோம். கர்த்தரை நல்லா ஆராதித்து வேதத்தை நல்லா தியானித்து நல்லா ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார். இந்த நாள் தியானத்துக்குரிய வேத வசனம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, எரேமியாவுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே. அப்போ ஒரு குழந்தையை உருவாக்குவது கர்த்தர் தான். அன்புக்குரியவர்களே, இதற்கு மனிதனை பயன்படுத்தினாலும் கர்த்தர் தான் உருவாக்குகிறார். உருவாக்கும் முன்னே உன்னை நான் அறிந்தேன் என்று சொல்லுகிறார். இந்த சந்ததியில் இப்படிப்பட்ட ஒரு குழந்தை வரும் என்று அவர் உருவாக்குகிறார். நம்மளை உருவாக்கி எடுக்கிறார். எப்படி ஆதாம் ஏவாளை உருவாக்கினாரோ அதே போல கர்ப்பத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு குழந்தைகளையும் கர்த்தர் உருவாக்குகிறார். அவர் சொல்றார் பாருங்க, தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே இல்லை, உருவாக்கும் முன்னே. அப்போ ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய நாமத்தினால குழந்தையை வைப்பது கர்த்தர். அதான் கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் என்ன தீர்மானித்து கொண்டு வருகிறாரோ அப்படிதான் நடக்கிறது. சிலரை தேவன் பரிசுத்தப்படுத்தி தேவன் அவரை அழைத்தாலும் இடப்பட்ட நாட்களில் கர்த்தரை விட்டு விலகினாலும் ஒரு நேரத்தில் கர்த்தரத்தை வந்துடுறாங்க. அப்படி நம்ம வேதத்தில் பார்க்க முடியும். இன்றைக்கி நிறைய பேருடைய சாட்சி பார்த்தா, பின்மாற்றமாக இருந்தேன், குட்டிகாரனாக இருந்தேன், இப்படி இருந்தேன், அப்படி இருந்தேன், ரவுடியாக இருந்தேன், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுவார்கள். இதெல்லாம் கர்த்தர் தெரிந்து கொண்டு அவர்களை கொண்டு வருகிற காரியம். என் அன்புக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே, வெளியே வரும் குழந்தை பிறந்து வெளியே வரும் இல்லையா, அப்போ பரிசுத்தப்படுத்தினாராம். பரிசுத்த பண்ணி உனக்கென்று ஒரு ஊழியத்தை, தீர்க்கதரிசியான ஒரு ஊழியத்தை, தீர்க்கதரிசியை தேவன் கட்டளையிடுகிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நாம் அறிய வேண்டிய ஒரு பெரிய விஷயம் என்னவென்றால், தேவன் தான் குழந்தையை கொடுக்கிறவர், உருவாக்குகிறவர். இப்போ நம்ம அறிஞ்சுக்கிறோம் பாருங்க, அவர் உருவாக்கி கொண்டு வருகிறார். எல்லாருக்கும் திருமணமாகி குழந்தை பிறப்பதில்லை. எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் அவங்க சொல்லுவாங்க, 7 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை என்று சொல்லுவார்கள். தேவனுடைய பிள்ளைகளை, அப்போ நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், ஆண்டவரே, இவங்களை குழந்தையை நீர் உருவாக்கும் ஆண்டவரே, இந்த குழந்தையை உருவாக்கி உமக்கென்று நீர் பிரகடனப்படுத்தும், பிரயோஜனப்படுத்தும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக எப்படி எரேமியா தீர்க்கதரிசியை தேவன் வெளிப்படுத்தினாரோ அதே போல தம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய அவர் உண்மையில் இருக்கிறார். அப்போ நம்ம என்ன நோக்கத்துக்காக நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தீர்க்கதரிசியா, ஊழியக்காரரா, ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவங்களா, இப்படிப்பட்ட காரியங்களை நாம் அறிந்து செயல்படும் போது தேவன் நம்மை குறித்த திட்டம் அவரிடத்தில் வாழ்க்கையில் நிறைவேறும். மோசே தேவன் தெரிந்து கொண்டு அவர் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற பயன்படுத்தினார். அதே போல் எரேமியாவை தேவன் அப்படிதான். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் நீங்கள் ஃபுல்லாக வாசித்து பார்த்தா இஸ்ரவேல் ஜனங்களை கடிந்து கொண்டிருப்பார், செய்த தவறுகளை சுட்டி காட்டியிருப்பார். நீங்கள் மாறணும். ஏன்னா தீர்க்கதரிசி சொல்லித்தானே ஆகணும். சும்மா மேல் பூச்சா ஜனங்களை நீங்கள் காயம் ஆற்ற முடியாது. அது தேவன் விரும்ப மாட்டார். தவறு என்றால் தவறு என்று சொல்லுகிற ஒரு எண்ணம் தீர்க்கதரிசிகளுக்கு தான் இருக்கிறது. அவர்கள் எதையும் தனக்கு சொந்தமாக வைத்துக் கொள்ள மாட்டார்கள், பொருளாசையிலே போக மாட்டார்கள், ஆண்டவரையே சார்ந்திருப்பார்கள். என் அன்புக்குரியவர்களே, அப்போ தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே நம்மளை அறிந்த கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? நாம வரவில்லை, கர்த்தர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த நாளில் கூட ஒரு வெளிப்பாடை கொடுத்து ஜெபிக்க வைக்கிறீர். உருவாக்கும் முன்னே, அப்போ நீர் உருவாக்குறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. இன்னும் ஏராளமான தீர்க்கதரிசிகளை உருவாக்கும் சுவாமி, ஏராளமான அப்போஸ்தலர்களை உருவாக்கும் சுவாமி, ஏராளமான ஆண்டவரே கொர்நேலியை போல ஜனங்களை உருவாக்கும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உமக்கு பயந்த பிள்ளைகளை உருவாக்கி கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும், சமாதானமாய் நடத்தும், சந்தோஷமாய் நடத்தும். உம்மோடு எப்பவும் ஐக்கியமுள்ளவர்களாய் மாறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தரை மட்டும் நாங்கள் தாழ்த்துகிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.